ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டான ஒரு அப்பம். அரிசி மாவு மைதா மாவுலாம் சேர்க்காமல் ஒரு ஹெல்த்தியான அப்பம் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். வீட்டில் இருக்கிறவங்க ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்டால் 5 நிமிஷத்துலேயே செஞ்சு முடிச்சிடலாம். அவ்வளோ ஈஸியாக செய்யலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்போவும் போல் உங்ககிட்ட ஒரு சின்ன ரெக்வஸ்ட். நீங்கள் இன்னும் நம்ம சேனல் மை ஸ்டைல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்லேயும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ரெசிபியும் லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த அப்பம் ரெசிபி செய்கிறதுக்காக ஒரு மிக்ஸி கப்பில் அரை கைப்பிடி அளவுக்கு தேங்காய் பீசஸ் சேர்த்துக்கோங்க. வாசனைக்காக இது கூட 2 ஏலக்காய் சேர்த்துட்டு மிக்ஸி கப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி அரைச்ச அந்த தேங்காவை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். அடுத்தது இது கூட 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். கோதுமை மாவுக்கு பதிலாக நீங்கள் மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம். ஹெல்த்தியாக செய்யணுன்றதுக்காக நான் கோதுமை மாவுலேயே செஞ்சுருக்கேங்க. அடுத்து 1/2 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு இது கூட அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இப்போ இந்த மாவு வந்துட்டு நம்ம கரைச்சி விட்டுக்கலாங்க. எடுத்த உடனே நிறையா தண்ணி சேர்த்து கரைச்சி விடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாவு வந்துட்டு இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சிக்கோங்க. மாவு வந்து ரொம்ப தண்ணியான பதத்துக்கு கரைச்சிட்டிங்க அப்படின்னா மாவை எண்ணெயில் ஊற்றும் போது எண்ணெய் குடிக்கும். அதனால கரெக்டாக இட்லி மாவு பதத்துக்கு மாவை கரைச்சிக்கலாம். அப்பம் செய்யறதுக்காக நான் நாட்டு சக்கரை யூஸ் பண்ணியிருக்கேங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் 1/2 கப் அளவுக்கு துருவன வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். மாவை கரைச்சதுக்கு அப்புறமா மாவுடைய கன்சிஸ்டன்சி எந்த அளவுக்கு இருக்கணுன்றதை காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு மாவு வந்துட்டு கெட்டியாக இருக்கணும், ரொம்ப தண்ணியாக கரைச்சிடக்கூடாது. மாவை இந்த மாதிரி கரைச்சி விட்டதுக்கு அப்புறமா இது கூட 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு, 1 பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துட்டு நல்லா மாவை கலந்து விட்டுக்கோங்க. உப்பு சேர்த்து செய்யும்போது ஸ்வீட் டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். அதுக்காக தான் உப்பு 1 பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்ககிட்ட பேக்கிங் சோடா இல்லை அப்படின்னா அதுக்கு பதில் நல்லா புளிச்ச இட்லி மாவை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த மாவு கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் புளிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா அப்பம் செய்யலாம். அவ்வளோதான், மாவு ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானல் வச்சுட்டு வானலில் அப்பம் சுட்டு எடுக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடாயிடுச்சான்னு பார்க்கறதுக்காக கொஞ்சமாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அப்பம் மாவை எடுத்து எண்ணெயில் போட்டிங்க அப்படின்னா எண்ணெயில் மாவை போட்டதுமே பாருங்கள் பபுள்ஸ் வந்து மேலே எழும்பி வருது. இந்த அளவுக்கு எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு எண்ணெயை சூடு பண்ணதுக்கு அப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எடுத்து இந்த எண்ணெயில் ஊற்றிடலாம். மாவை எண்ணெயில் ஊற்றினதுமே மாவு எந்த அளவுக்கு நல்லா புஷ்ஷுன்னு உப்பி வருதுன்னு பாருங்கள். இப்போது இது மேலே வந்துட்டு எண்ணெயை லைட்டாக அந்த மாதிரி தெளித்து விட்டுக்கோங்க. அப்பம் வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்காது. அப்பத்தோடைய கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகி தானாகவே மேலே எழும்பி வந்ததுக்கு அப்புறமா அப்பத்தை திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம். அப்பமாக வேக வைக்கும்போது ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் உள்ளே நல்லா வெந்து வரும். ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சோம் அப்படின்னா வெளியே மட்டும் கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடும், உள்ளே மாவு வேகாமலே இருக்கும். அப்பத்தை திருப்பி போட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வேக விட்டதுக்கு அப்புறமா அப்பத்தை எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு நல்லா உப்பி வந்திருக்கு அப்படின்னு. நல்லா பஞ்சு போல் செம்ம சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதே போலவே மீதி இருக்கிற எல்லா மாவுலேயும் அப்பம் செஞ்சு எடுத்துக்கலாம். கோதுமை மாவு தேங்காய் சேர்த்து ஒரு டேஸ்டியான அண்ட் ஹெல்த்தியான அப்பம் செஞ்சாச்சுங்க. இந்த கோதுமை மாவு அப்பத்தை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நான் சொன்னது போலவே மாவுடைய கன்சிஸ்டன்சியை கரெக்டாக கரைச்சிட்டிங்க அப்படின்னா அப்பம் வந்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் கூட எண்ணெயே குடிக்காமலும் இருக்கும். எல்லா மாவுலையுமே அப்பம் செஞ்சதுக்கு அப்புறமா நான் காமிக்கிறேன் பாருங்கள். அப்பத்தை நான் அழுத்தி காமிக்கும் போதே உங்களுக்கு தெரியும் அப்போ எந்த அளவுக்கு நல்லா பஞ்சு போல் செம்ம சாஃப்டாக வந்திருக்கு அப்படின்றது. அப்பம் எவ்வளோ சாஃப்டாக இருக்குல்ல, சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அப்பத்தை நான் பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். உள்ளேயுமே வந்துட்டு எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக சூப்பராக வெந்து வந்திருக்குன்னு. அவ்வளோதாங்க, இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்ட இந்த இன்ஸ்டன்ட் அப்பம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இன்ஸ்டன்ட் அப்பத்தை செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் டேஸ்டியான ரெசிபிஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனல் மை ஸ்டைல் குக்கிங்கை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் ஒரு சூப்பரான அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.